எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு நம்ம சின்ன கேப்டன் சண்முக பாண்டியன் அவரோட படைத்தலைவன் படம் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் பயங்கர ஆவலா இருக்கோம். ஏற்கனவே ஒரு தடவை தேதி அனௌன்ஸ் பண்ணி அது தள்ளி போச்சு. இப்போ இன்னும் கூடுதலான எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. நம்ம கேப்டன் ரசிகரும் சரி, கேப்டனோட பக்தர்களும் சரி, தேமுதிக தொண்டர்களும் சரி, சண்முக பாண்டியன் ரசிகர்களும் சரி, எல்லாருமே ரொம்ப ஆவலா காத்திருக்கிறது நம்ம படைத்தலைவனுக்காக. நம்ம சண்முக பாண்டியனுடைய கேரியரில் கண்டிப்பாக இந்த படத்தலைவன் நின்று பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குன்னு மட்டும் நம்மளுக்கு புரியுது. ஏன்னா ஒரு யானையில் ஒரு வந்துக்கிட்டு இருக்க விஷயம் தெரியும். அந்த படத்தில் உள்ள ட்ரெய்லர்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நிறைய விஷயங்கள் நினைவுபடுத்துது. எங்கள் கேப்டன் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தார் அப்படிங்கிறத எங்களுக்கு கண்ணு முன்னாடியே காட்டுற மாதிரி இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படக்குழுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நம்ம இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. நம்ம கேப்டனை ஒரு குடும்ப படமான, அதாவது பல படங்களில் அவர் சொல்லலாம். நம்ம ஆர் சுந்தரராஜனுக்கும் நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கும் உள்ள காம்பினேஷனில் அப்படி இருக்கும். அது அத்தனை படங்களும் மேக்ஸிமம் இளையராஜா தான் பண்ணாங்க. அம்மன் கோயில் கிழக்காலையாக இருக்கட்டும், இது நம்ம வைதேகி காத்திருந்தாலாக இருக்கட்டும், அதெல்லாம் சின்ன மணி குயிலே, இது அம்மன் கோயில் கிழக்கால அற்புதமான ஒரு சாங்கு. அந்த படத்தில் எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும். அதே போல் இளையராஜா எப்போவுமே எங்களுக்கு கேப்டனுக்கு ரொம்ப ஒரு ராசியான ஒரு மியூசிக் டைரக்டரும் கூட. எல்லா படங்களையும் ஹிட் கொடுத்துருக்காரு. அதே போல் இப்போ எங்கள் சின்ன கேப்டன் சண்முக பாண்டியனுக்கு படைத்தலைவன் படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. ரொம்ப எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. பெரிய ஹிட் ஆகும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்களாம் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நாளைக்கு படம் பார்த்துட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். எல்லோரும் படம் பார்க்க வாங்க.